ஹலோ நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நான் பெங்களூர்ல ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சுட்டு வரேன். என் பேர் சந்தோஷ். எனக்கு வயசு 32. பெங்களூர்ல எங்க அண்ணா அண்ணி கூட தான் நான் இருக்கேன். எனக்கு போன மாசம்தான் கல்யாணமாச்சு. கல்யாணம் முடிச்சு முதல் வாரத்திலேயே எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறுல அவ கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அவ பேரு வானதி. ரொம்ப அழகா இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா எதுவுமே நடக்கல. எங்க அண்ணா டெல்லியில ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து இங்க பிராண்டட் பேக் பண்ணி சேல் பண்ணுவாரு. ஒரு முறை டெல்லி போனார்னா திரும்பி வர ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். நான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபேக்டரிக்கு மேனேஜரா இருக்கேன். அன்னிக்கு குழந்தை இல்ல. அதனால காலையிலே நேரமே எந்திரிச்சு என் டிஃபனுக்கு வேணுங்கிற உணவுகளை சமைச்சு வச்சிருவாங்க. அண்ணியும் என் மனைவி கிட்ட பலமுறை பேசியும் அவ சமாதானமாகல. இது எனக்கு ரொம்ப பெரிய மனவேதனையா இருந்தது. ரொம்ப மனவிருத்தில ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வரும்போது எங்க அண்ணி வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு துணி துவைச்சு காய போட்டுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்ச கலப்புல அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க இடுப்பும் என்ன வேறு விதமாக சிந்திக்க வச்சது. ஒரு மாதிரி மூடாகி என்ன அறியாம நான் பக்கத்துல போய் அவங்க மேல கை வச்சேன். அவங்க உடனே என் கைய பிடிச்சு தடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க எந்த எதிர்ப்பும் காட்டாம கதவை தாழ்பால் போட்டாங்க. எங்க அண்ணன் இல்லாத ஏக்கமோ என் மனைவி இல்லாத துக்கமோ நாங்க 2 பேரும் சேர வழி செஞ்சது. கட்டிப்பிடிச்சு நெத்திலும் கன்னத்திலும் முத்தங்களை கொடுத்தேன். அண்ணியும் என்ன அரவணைச்சு முத்தம் கொடுத்தாங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட நானு அண்ணிய உடனே விலக்கி விட்டு கதவு திறந்து வெளியே போயிட்டேன். என் மனைவிக்கு அண்ணி மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல. அதனாலதான் கோவிச்சிட்டு போனான். கரெக்டா நானு அரைக்குறை ஆடையோட கதவு திறந்து வெளியே வரும்போது என்னோட மனைவி எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா. அவளை கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் ஏதோ நடக்கல, அவங்க எங்க அண்ணி, நீ தப்பா நினைக்காதேன்னு சமாதானப்படுத்தின. அண்ணி எதுவுமே பேசாம ரொம்ப மௌனமா இருந்தாங்க. அந்த மௌனம் பல விஷயங்களை சொல்லுச்சு. என் மனைவியோ கத்து கத்துன்னு கத்துனா. அதன் பிறகு கோவிச்சிட்டு போன மனைவி எங்க வீட்டிலே தங்கிட்டா. ஆனாலும் என் மேலையும் எங்க அண்ணி மேலையும் ஒரு பார்வை இருந்துட்டே இருந்துச்சு. டெல்லிக்கு போன அண்ணா தீபாவளி சீசன் வருதால என்னால உடனே வர முடியாது, 2 மாசம் ஆகும்னு சொன்னாரு. டெய்லி நைட்டு பெட்டுக்கு அறையில எனக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. உனக்கும் உங்க அண்ணிக்கும் இடையில என்னன்னு என்கிட்ட உண்மைய சொல்லு, எனக்கு எல்லாமே தெரியும்னு சண்டை போடுவா. நானும் புத்தி பேதலிச்சு போய் மனசு மாறினது உண்மைதான். ஆனா எங்களுக்குள்ள எந்த தவறும் நடக்கல. அத அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. 1 மாசம் கடந்தது. அண்ணி திடீர்னு ஒரு நாள் பாத்ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்தோம். அங்கதான் நாங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய சோகம் நடந்துச்சு. அண்ணி கருத்தரிச்சிருக்காங்க. அண்ணன் இல்லாதப்போ எப்படி உங்க கருத்தரிச்சாங்க அப்படின்னு என் மனைவி என் சட்டைய பிடிச்சு கேட்டா. என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் என்ன சொன்னாலும் கேக்குற மனநிலையில அவ இல்ல. ஹாஸ்பிட்டல் அண்ணி தனியா இருக்கும்போது கேட்டேன். அண்ணி எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெரிய குழப்பமாயிருச்சு. என்ன பண்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த விஷயத்த அண்ணாக்கு சொல்றதா வேண்டாமான்னு பெரிய குழப்பம் இருந்துச்சு. தயக்கத்தோட அண்ணாக்கு ஃபோன் செஞ்சு நடந்த விஷயத்த சொன்னேன். அண்ணா எதுவுமே பேசாம ஃபோனை வச்சிட்டாரு. என் மனைவி வீட்ல உள்ள பொருட்களை எல்லாம் அடிச்சு உடைச்சா. எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. அண்ணிக்கிட்ட என்னதான் நடக்குது அண்ணின்னு கேட்டேன். அண்ணி என்கிட்ட, நான் ஒரு ரகசியம் சொல்றேன் சந்தோஷ், ஆனா நீ இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அன்னிக்கும் பக்கத்து தெருவுல இருக்கிற முஸ்லீம் பாய்க்கும் தொடர்பு இருக்கு. அவர் மூலமா தான் கரு உருவாதி இருக்கு. நான் கல்யாணமான நாள்ல இருந்தே பல முறை உங்க அண்ணா கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஆனா என்ன முழுமையா அவர் திருப்திப்படுத்தவே இல்ல. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருப்பேன் சந்தோஷ், எனக்கு வேற வழி தெரியாம இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. உங்க அண்ணா கிட்ட என்னால முகம் பார்த்து பேச முடியாது, அதனால இந்த பழிய நீதான் ஏத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லி அழுதாங்க. அண்ணி, என்னை நம்பி ஒரு பொண்ணு வீட்ல இருக்கா, நான் எப்படி பழிய ஏத்துக்க முடியும்னு சொன்னேன். நம்ம குடும்பமானம் உன் கையில தான் இருக்கு சந்தோஷ், நீதான் என்னை காப்பாத்தணும்னு சொன்னாங்க. நான் பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அண்ணாக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா, அண்ணியோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான்னு சொல்லிட்டேன். வீட்ல பெரிய ரணகலம் ஆயிருச்சு.
வெக்கத்துல கூனி குறுகி நின்னேன். என் மாமனார் மாமியார் எல்லாம் வந்து என்னை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அண்ணா பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எந்த கோபம் இல்லாம அமைதியா அண்ணி கூட சிரிச்சு சிரிச்சு பேசுனாங்க. நான் அண்ணாம பார்த்ததுமே போய் கால்ல விழுந்துட்டேன். அண்ணா மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதேன். அப்போதான், அண்ணா, இந்த குடும்பத்திற்காக நீ செஞ்ச தியாகம் இருக்கே, என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது. அன்னிக்கும் அந்த முஸ்லிம் பைக்கும் தொடர்பு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் உங்க அண்ணிய விட்டு இவ்ளோ வருஷம் விலகியே இருந்தேன். அவங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சிட்டு இருந்தாங்க. அது தெரியாம அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் ஆன பிறகு கூட அந்த பாயம் மறக்காம கால் பண்ணி அடிக்கடி பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் அண்ணிய விட்டு விலகி தொழில் விஷயம்னு வெளிய போற மாதிரி 1 வாரம் 10 நாள் வெளிய போயிருவேன். நீயும் வேலைக்கு போறதால இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு நல்ல வாய்ப்பா நம்ம வீடு அமைஞ்சது. அங்கதான் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, உன்னோட மனைவி ரூபத்துல. அவளை கல்யாணம் பண்ணி நீ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்த உடனே இவங்க 2 பேரும் முன்ன மாதிரி சேர முடியல. அதுக்காக தான் உங்க 2 பேரையும் பிரிக்க தவறான உறவு இருக்கிறதா உன் மனைவி கிட்ட சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கா அப்படின்னு என்னையும் என் மனைவியும் வச்சுட்டு அண்ணா சொன்னாரு. அந்த முஸ்லிம் பைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு பார்த்தா அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு. அதனால உங்க அண்ணி நம்ம வீட்லயே அந்த பாய்க்கு 2வது மனைவியா இருந்துட்டு போகட்டோண்டா. என் மனைவி கிட்ட, என் தம்பி எதுவும் நீங்க தப்பா நினைக்க வேண்டாமா, அவன் மேல எந்த தவறும் கிடையாது, நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருங்க அப்படின்னு வாழ்த்தினாரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணி எங்க குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக பாய்க்கு 2வது மனைவியா வாழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச மாசத்துல அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சையத் நிவாஸ்னு பேரு வச்சாங்க. எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பாய் வந்து 2வது குழந்தைக்கு முயற்சி செஞ்சாரு. நானும் மனைவியும் முதல் குழந்தைக்கு முயற்சி செய்றோம். இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.